ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி பேசிக் கிளாஸஸில் பார்த்த மாதிரி ஜிஎஸ்டி டெஃபர்ட் டேக்ஸ் என்ட்ரிஸ் போடுறதுக்கு இந்த 4 என்ட்ரிஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரிஸ். உங்களோட அவுட்புட் டேக்ஸ் லெட்ஜரை லயபிலிட்டிக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதாவது ஒரு சேல் பண்ணும்போது நம்ம சிஜிஎஸ்டி, ஹெச்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டின்னு போட்டிருப்போம், அது கிரெடிட் பேலன்ஸாக நிற்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு டெபிட் பண்ணி நம்ம லயபிலிட்டி லெட்ஜரை கிரெடிட் பண்ணணும். ஜிஎஸ்டி பேயபிள் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி எவ்ரி மந்த் வந்து அது பேயபிள் அக்கௌண்ட்டு. இங்கே வந்து நம்ம வேட்டில் பொறுத்த வரைக்கும் வேட் பேயபிள், சர்வீஸ் டேக்ஸ் பேயபிள், எக்ஸைஸ் டியூட்டி பேயபிள்னு வச்சுருப்போம். ஆனால் இங்கே ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி 3 லெட்ஜர் கொடுத்துட்டாங்க. எலக்ட்ரானிக் லயபிலிட்டி லெட்ஜர், எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர், எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர். ஸோ இந்த லெட்ஜரை மேட்ச் பண்ணணுங்கிறதுனால இந்த பேயபிள்ங்கிற அக்கௌண்ட்டுக்கு பதிலாக நம்ம எலக்ட்ரானிக் லயபிலிட்டி லெட்ஜர் அப்படிங்கிற ஒரு லெட்ஜரை வைக்கிறோம். அதே மாதிரி நம்மளோட இன்புட்டுக்கு எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜருங்கிறது வைக்கிறோம். ஸோ இது ரெண்டும் நெட் ஆகி நம்ம பேலன்ஸ் பே பண்ண வேண்டியது இருந்ததுன்னா கேஷ் லெட்ஜர் மூலமாக பே பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரியை மட்டும்தான் நம்ம போட போகிறோம். இதை போடும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஃபிகர் இருந்ததுன்னா அதை டெஃபர்ட் டேக்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஒன்றும் டெஃபர்ட் டேக்ஸாக இருக்கும், இல்லை ஜிஎஸ்டி பேயபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி வெரி சிம்பிள், ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி. டெபிட் அவுட்புட் டேக்ஸ் லெஜர்ஸ், என்னென்ன லெஜர் இருக்கோ அதை டெபிட் பண்ணுவோம். கிரெடிட் வந்து லயபிலிட்டி லெஜராக மாற்றி வைப்போம். அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் தான் இது எல்லாமே. அதே மாதிரி எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர் டெபிட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி டெபிட்டில் இல்லை இன்புட் டேக்ஸ் எல்லாம் கிரெடிட் பண்ணுவோம். வெறும் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி தான். நீங்கள் பணம் கட்டுறதா இருந்தால் எப்போ கட்டியிருப்பீங்க? பேங்க் மூலமாக கட்டியிருப்பீங்க, கேஷ் லெஜரில் கட்டியிருப்பீங்க. ஸோ அந்த என்ட்ரி எப்பவும் போல் நம்ம போட்டுருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியே போட போகிறோம். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரினா, ஸோ லயபிலிட்டி லெஜரை கிரெடிட் பேலன்ஸ் வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அதை க்ளோஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? டெபிட் லயபிலிட்டி லெஜர். ஸோ லயபிலிட்டி லெஜர் டெபிட் ஆனால் எதன் மூலமாக அதோட பணத்தை கட்டுவோம்? ஜிஎஸ்டி பேயபிள் தான் லயபிலிட்டி லெஜர். ஸோ பேயபிளை குறைக்கிறோன்னா என்ன பண்ணணும்? பணம் வந்து கட்டியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ பணம் எப்படி கட்டியிருப்போம்? கிரெடிட் லெஜர் மூலமாக கட்டியிருக்கலாம், கேஷ் லெஜர் மூலமாக கட்டியிருக்கலாம். ஸோ உங்கள் நெட் டேக்ஸ் பேயபிளாக இருந்தால் என்ன பண்ணும்? கிரெடிட் லெஜர், கேஷ் லெஜர். ஸோ இதான் என்ட்ரி. ஓகேங்களா? இதே உங்களுக்கு எக்ஸஸ் ஐடிசி இருந்தால் கேஷ் லெஜரே வராது. லயபிலிட்டி லெஜர் டு கிரெடிட் லெஜர். ஆர்சிஎம் கட்டினீங்கன்னா கேஷ் லெஜர் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது தான் டெஃபர்ட் டேக்ஸ் என்ட்ரி. இது இல்லாமல் பேலன்ஸ் நிற்கும். இந்த என்ட்ரி எல்லாம் போட்டதுக்கப்புறம் உங்கள் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸில் பேலன்ஸ் ஃபிகர் டெபிட்டோ கிரெடிட்டோ இருக்குன்னா அதை டெஃபர்ட் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய என்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போடுறது ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி தான். சிஜிஎஸ்டி, ஹெச்ஜிஎஸ்டியை அவுட்புட் டேக்ஸ் அது லெஜர்ஸை லயபிலிட்டி லெஜருக்கு மாற்றுவோம். அடுத்து இன்புட் டேக்ஸ் லெஜரை கிரெடிட் லெஜருக்கு மாற்றுவோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அடுத்து மாற்றினதை எப்படி பணம் கட்டணும், பேயபிளை எப்படி செட் ஆஃப் பண்ணியிருக்கோங்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போடுவோம். அடுத்தது பேலன்ஸ் உள்ளது எல்லாத்தையும் டெஃபர்ட் டேக்ஸ்க்கோ நம்ம என்ட்ரி மாற்றுவோம். இவ்வளோ தான், மொத்தமே 4 ஸ்டெப் தான். நடுவில் ஒரு ஸ்டெப் என்னன்னா பணம் கட்டுற என்ட்ரி. பணமே கட்ட வேண்டியது இல்லைன்னா 3 என்ட்ரியில் முடிஞ்சிடும். ஓகேங்களா? இது கிளியரா? நம்ம மந்த்லியிலையும் பார்த்தோம். இது கிளியர்னால் நம்ம இப்போ தான் லைவாக பார்க்க போயிடலாம். ஸோ இந்த என்ட்ரி எல்லாம் எங்கே வரும்? டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸில் வரும். ஓகே. ஸோ இப்போ நமக்கு இங்கே என்னென்ன லெஜர் இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, கிரெடிட் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் லயபிலிட்டி. ஸோ அவங்க லோக்கல் சப்ளையும் பண்ணுறாங்க, இன்டர்ஸ்டேட் சப்ளையும் பண்ணுறாங்க. ஸோ 3Bயில் எந்தெந்த ஃபிகர்லாம் சேலுக்கு காமிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் என்ட்ரி பண்ணிங்கன்னா இது 0 ஆக வேண்டும். 0 ஆகிட்டா இங்கே உள்ள சேல் தான் நீங்கள் வந்து ஜிஎஸ்டியில் காமிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து இன்புட் சிஜிஎஸ்டி, இன்புட் எஸ்ஜிஎஸ்டி, இன்புட் ஐஜிஎஸ்டி. ஸோ இந்த இன்புட் எல்லாமே நீங்கள் கிளைம் பண்ணிட்டீங்கன்னா அதை கிரெடிட் லெஜருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா கிரெடிட் லெஜரும் டேலி ஆகிடும். இங்கேயும் எந்த பேலன்ஸும் நிற்காது. ஸோ இது 3 + இது 3 எல்லாமே 0 ஆகி உங்களுக்கு டெஃபர்ட் டேக்ஸோ இல்லை கிரெடிட் லெஜரோ கேஷ் லெஜரோ இது மட்டும்தான் நிற்கும்.
இது 3மே இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று மட்டும் இருக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக போஸ்ட் பண்ணி காமிக்கிறேங்க. இன்றைக்கி நமக்கு அடுத்த இது மட்டும்தான். 12 மாதமும் முடிஞ்சால் நம்ம 1 ஹவர் டைம் எவ்வளோ வருமோ அதுக்குள்ளே நம்ம 12 மாதமும் போஸ்ட் பண்ணி காமிக்கிறது தான் என்னோட இது. ஓகேங்களா? 12 மாதம் போஸ்ட் பண்ணிடலாம். ஆனால் டேலி பண்ண 1 ஹவரில் முடியுமான்னு கேட்டால் அது இருக்கிற டேட்டாவை பொறுத்து. இப்போ நம்ம போன தடவை சேல்ஸ் எப்படி டேலி பண்ணோம், ஒரு 200 கரெக்டாக பிடிச்சோம், டேலி பண்ணிட்டோம். ஆனால் இப்போ வந்து சேல்ஸ் ஈஸியாக டேலி ஆகிடும் எப்போவுமே. ஏன்னா நம்ம என்ன அவுட்புட் டேக்ஸ் லையபிலிட்டியோ அதை கட்டிடுவோம். கட்டலைனாலும் நமக்கு தெரியும். ஆனால் அந்த இன்புட்டில் தான் பார்ட்டி ஃபைல் பண்ணியிருக்கலாம், நீங்கள் புக்ஸில் அக்கௌண்ட் பண்ணாமல் இருக்கலாம். புக்ஸில் நீங்கள் அக்கௌண்ட் பண்ணியிருப்பீங்க, பார்ட்டி ஃபைல் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இதை வந்து உங்கள் 2Bயோட ரெக்கன்சில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது நம்பர் ஆஃப் பில்ஸை பொறுத்து டைம் வந்து அதிகமாக வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த என்ட்ரிஸை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் என்ன ரிசல்ட் வருதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கண்ணை மூடிட்டு நம்ம அஸ் பர் 3B இந்த ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரிஸை போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ 3B படி என்ன இருக்குங்கிறத நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸல் போட்டு வச்சுருக்கோம். அவுட்புட் டேக்ஸ் லயபிலிட்டி. ஸோ லயபிலிட்டிக்கு நான் இதை வச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரே பேஜில் இருக்கிறதுனால என்ட்ரிஸ் போட எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம போட போகிற என்ட்ரி என்னென்னா, ஏப்ரல் மாதத்துக்கான 30 நாள் நான் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி போட போகிறேன். என்ன என்ட்ரி? டெபிட் சிஜிஎஸ்டி, டெபிட் எஸ்ஜிஎஸ்டி, டெபிட் ஐஜிஎஸ்டி டு எலக்ட்ரானிக் லயபிலிட்டி லெஜர். ஸோ இங்கே இல்லைன்னா நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கலாம் அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். ஸோ இதை தான் என்ட்ரி. இந்த என்ட்ரி கிளியராக அமௌண்ட் நான் ஃபில் பண்ணலாம், அமௌண்ட் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த என்ட்ரி புரியுதில்ல உங்களுக்கு? சிஜிஎஸ்சி ஏஜிஎஸ்சி கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக, அதை லயபிலிட்டி லெஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இந்த என்ட்ரி போடுறோம். ஓகே, நம்ம ஜிஎஸ்டிஆர் 3B படி எவ்வளோ டேக்ஸ் லயபிலிட்டினா, ஸோ மிஸ்டேக் வேணாங்கிறதுனால நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சாரி, இந்த 125 வந்து ஐஜிஎஸ்டி. ஓகே, பேக் ஸ்பேஸ் கொடுத்தா டெலிட் ஆகுது. ஓகே, காப்பி. ஸோ ஃபிகர் கரெக்டாக போட்டேன். சிஜிஎஸ்டி 15,000, ஹெச்ஜிஎஸ்டி 15,000, ஐஜிஎஸ்டி 125. ஸோ எலக்ட்ரானிக் லயபிலிட்டி லெஜருக்கு எவ்வளோ மாற்றணும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ கண்ணை மூடிட்டு நான் 12 மாதத்துக்கு என்ட்ரி போட போகிறேன். ஓகேங்களா? போட்டதுக்கப்புறம் ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ நம்ம இப்போ ஐஜிஎஸ்டி ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம், ஏன்னா அந்த ஆர்டரில் தான் எக்ஸலில் இருக்குது. ஐஜிஎஸ்டி டெபிட்டு பை எஸ்ஜிஎஸ்டி. ஸோ எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி ஒரே அமௌண்ட்டு தான் வரும். அமௌண்ட்டு வேறு அமௌண்ட் இருக்குன்னா என்ட்ரி பண்ணதில் ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். ஸோ 2 என்ன பண்ணுறோம், எலக்ட்ரானிக் லயபிலிட்டி லெஜர். அவ்வளோதான். அடுத்து 30 ஜூன், அதாவது ஜூன் மாதத்துக்கான ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி. நான் ஸ்பீடாக போல இல்லை, கிளியராக இருக்குல்ல? கான்செப்ட் புரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ டேட்டாலாம் இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ ஈஸியாக எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் 3B எடுத்து ஒவ்வொரு மாதமாக ஓப்பன் பண்ணி என்ட்ரி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நாங்கள் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ இந்த மந்த் ஆகஸ்டா? கரெக்டாக தான் இருக்கா? ஓகே, 166.
எஸ், ஜிஎஸ்டி போர்ட்டலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் இதே தான் இருக்க போகுது. ஈஸி மெத்தடுக்காக நீங்கள் ஒவ்வொரு மாதமாக ஓப்பன் பண்ணி என்ட்ரி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஒரு என்ட்ரியை உங்களுக்கு போட்டு வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணை மூடிட்டு 12 மாதம் என்ட்ரியும் டக்கு டக்கு டக்குன்னு போட்டுடலாம். வேறு ஒன்றும் இல்லை, 3BA டவுன்லோட் பண்ணியும் போடலாம். செப்டம்பர் மந்த் ஐஜிஎஸ்டி. IGST October month. ஓகே, நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன். யாரெல்லாம் அதை பார்த்தீங்க? சார்ஜ் தாமஸ் சார் பார்த்துருக்கீங்க. ஓகே, ஓகே. ஸோ பர்பஸாக தான் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நான் அதோட ரிசல்ட் என்னங்கிறத காமிக்கிறேன். ஸோ நம்ம கடைசி மாதமும் வந்துட்டோம். பிப்ரவரி வரைக்கும் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரியை போட்டுட்டோம். அமௌண்ட் தப்பாயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ 11 மாதம் நம்ம என்ட்ரி போட்டோம். இது வரைக்கும் தான் நம்மளோட டேட்டா இருக்குது. இது வரைக்கும் தான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரியில் அடுத்து வந்து ஐடிசி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இந்த என்ட்ரி எப்படி வரும்? அதே மாதிரி தான் உல்டாவாக வரும். டெபிட் எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர். இந்த இடத்துல மட்டும் நம்ம டோட்டல் ஃபிகர் எடுக்கணும். ஏன்னா அங்கே வந்து நம்ம பிரேக்கப் கொடுத்துருவோம், லைபிலிட்டி லெஜருக்கு அதுவே டோட்டல் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இங்கே நம்ம டோட்டல் கொடுத்தா தான் அதை சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டியாக பிரிப்போம். இங்கே வந்து இன்புட் சிஜிஎஸ்டி, இன்புட் ஹெச்ஜிஎஸ்டி. ஓகேங்களா? ஸோ இன்புட் சிஜிஎஸ்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது அதே தான் எஸ்ஜிஎஸ்டி. அடுத்து இன்புட் ஐஜிஎஸ்டி. ஸோ ஐஜிஎஸ்டி ஃபிகர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதாவது கடைசி என்ட்ரி மட்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். டேட்டை மாற்றாமல் விட்டேன், 30 ஏப்ரல். ஓகேங்களா? அடுத்து 31 மே. எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர். டு இன்புட் ஐஜிஎஸ்டி. input CGST.
இதில் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இதை வந்து இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த 3Bயில் வந்து எந்த ஃபிகர் இங்கே வரும்? அதாவது 2Bக்கும் 3Bக்கும் பார்ப்போம் இல்லையா? ஸோ இது ஆல் அதர் ஐடிசியாக இருந்தால் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ரிவர்ஸ் பண்ணியிருப்போம். அந்த ரிவர்ஸ் பண்ண என்ட்ரியை இதில் வந்திருக்காது. ஸோ நெட் ஐடிசி தான் இங்கே வருமானு கேட்டால் நெட் ஐடிசி வராது. ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள ஐடிசி வந்துடும். இப்போது ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் வர ஐடிசி வந்ததுன்னா நாங்கள் நோ ப்ராப்ளம், நமக்கு புக்கோட டாலி ஆகிடும். நம்ம ஒரு மந்த் எதுக்கும் ரெஃபரன்ஸ் எடுத்து செக் பண்ணுவோம். ஏன்னா எல்லா என்ட்ரியும் போட்டதுக்கப்புறம் நம்ம பார்க்குறப்போ கன்ஃபியூஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் எடுக்கிறோம். இப்போ நம்ம என்ட்ரி போட்டதுக்கப்புறம் அது என்னவா மாறி இருக்குன்னு பாருங்கள். ஸோ சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. ஃபஸ்ட்டு சேல்ஸு. நம்ம சேல்ஸ் வந்து என்ன ஆயிருக்குங்கிறத பார்த்துட்டு போயிடலாமா ஒன் பை ஒன்னாக? சேல்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிஜிஎஸ்டி 48,000, எஸ்ஜிஎஸ்டி 27,000. ஸோ சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி என்ன பண்ணணும்? எப்போவுமே சேமாக இருக்கணும். ஆனால் சேமாக இல்லைன்னு என்ன அர்த்தம்? நம்ம ஏதோ ஒரு என்ட்ரியை சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி மாற்றி போட்டிருக்கோன்னு அர்த்தம். ஸோ நான் ஒரு என்ட்ரியை மாற்றினேன் இல்லையா? ஸோ அந்த என்ட்ரி தான் இதோட ரீசனுக்கு காரணமாக இருக்கும். ஸோ அந்த என்ட்ரி என்னங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஒரு என்ட்ரியே இல்லை. ஸோ அப்போ அக்டோபர் மாதம் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. கரெக்டாக தெரியுது அவங்களுக்கு? இங்கே அக்டோபர்லேருந்து டிஃப்ரென்ஸ் வருது, இங்கேயும் அக்டோபர்லேருந்து டிஃப்ரென்ஸ் வருது. இங்கே அக்டோபர்லேருந்து கிரெடிட் ஆகுது, இங்கே அக்டோபர்லேருந்து டெபிட் ஆகுது. ஸோ இந்த மாதம் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இங்கே என்ன ஆயிருக்கு? 2 எஸ்ஜிஎஸ்டி விழுந்திருக்கு, சிஜிஎஸ்டி இல்லை. ஸோ இதை கிளியர் பண்ணால் உங்களுக்கு 2 பக்கமும் டேலி ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ எதனால் பேலன்ஸ் இருக்குன்னா நம்ம 28/2 வரைக்கும் தான் பார்க்குறோம். இந்த 31/3 எடுத்ததுனால இந்த மாதம் சேல்ஸும் வந்திருக்கு, ஃபைல் பண்ணாதனால அதை நம்ம ஜிஎஸ்டியில் காமிக்கலை. ஸோ இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி 3 டெபிட் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அப்படியும் வரக்கூடாது. லயபிலிட்டி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு 0 ஆகணும். ஸோ எதனால் டெபிட் பேலன்ஸ் இருக்குது? இப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே. ஸோ என்ன ரீசனாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா சேல்ஸ் பக்கவாக டேலி ஆகிடுச்சு, லயபிலிட்டியும் டேலி ஆகணும். ஸோ எதனால் இது டெபிட் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா, சம்டைம்ஸ் வந்து இந்த இன்புட் டேக்ஸில் வந்து சேல்ஸ் அடிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம போட்ட ஜேர்னல் மட்டும்தான் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, இன்புட் ஐஜிஎஸ்சி ஒரு தடவை பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்களா? ஸோ இங்கே சேல்ஸோடதை வந்து இன்புட்டில் தவறாக போட்டிருக்குங்க. ஸோ இதனால் இது ஐஜிஎஸ்சியில் வரல. ஐஜிஎஸ்சியில் வராதனால அங்கே ஐஜிஎஸ்சி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி உள்ள மிஸ்டேக்கை நம்ம கரெக்ட் பண்ணணும். ஸோ இந்த 2 பில் மட்டும்தான். ஸோ இதை போட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது? 278 ரூபா ஐஜிஎஸ்டி. ஓகே, ஸோ இது என்னங்கிறத செக் பண்ணலாம். ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு இது வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் சேல்ஸ் பக்காவாக 0 ஆகிடுச்சு. 25 பைசாங்கிறது ரவுண்ட் ஆஃப், பிரச்சனை இல்லை. ஜனவரியில் மட்டும் ஒரு 278 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஐஜிஎஸ்சி பொறுத்த வரைக்கும். சிஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பக்காவாக டேலி ஆயிடுச்சு. பிப்ரவரியில் மட்டும் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ எதனால் அந்த டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், பர்ச்சேஸை கொண்டு போய் சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டின்னு போட்டிருக்குங்க. இதை இன்புட்டுன்னு போடணும். கரெக்ட் தானே? ஸோ இந்த மாதிரி சில மிஸ்டேக்னாலையும் நமக்கு வந்து க்ளோசிங் பேலன்ஸ் டேலி ஆகாமல் வரும். ஸோ கரெக்டாக இன்புட் சிஜிஎஸ்டி, இன்புட் ஐஜிஎஸ்டின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் தனியாக, சேல்ஸ் தனியாக டேலி ஆகும். பக்காவாக உங்களுக்கு சிஜிஎஸ்டிங்கிற சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி பேலன்ஸே இல்லையா, வெளியே போயிடுச்சா? ஐஜிஎஸ்சியில் அந்த மாதிரி பர்ச்சேஸ் ஏதாவது இருக்கும், பார்க்கலாம். இதில் பர்ச்சேஸ் இல்லை, வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது.
ஓகே, செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒரு என்ட்ரியை போட்டிங்கன்னா உங்களுக்கு சிஜிஎஸ்சி, ஹெச்ஜிஎஸ்சி, ஐஜிஎஸ்சி மூணுமே வெளியே போயிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் போட்ட லயபிலிட்டி லெஜர் அப்படிங்கிற ஒரு ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி ஒன்று தான் நிற்கும். இதெல்லாம் வேறு ஒன்றுமே இல்லைங்க. நிறையா லெஜர் இருக்கிறத ஒரே லெஜருக்கு ரெக்கன்சில் பண்ணி கொண்டு வர்றது தான் இந்த வேலை. ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்குறோம், இன்புட் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது ப்ராப்பராக போகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதனால் நான் 3Bயில் என்ன இருக்கோ அந்த எக்ஸல் படியே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறேன். 31 ஜூலை வரைக்கும் நான் போட்டிருக்கேன். ஸோ லயபிலிட்டி லெஜர் டேலி பண்ணது உங்களுக்கு கிளியரா? அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம் சார். ஃபஸ்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி பார்ப்போம். கிரெடிட் லெஜர், கேஷ் லெஜர் டேலி பண்ணுறதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிரெடிட் லெஜருக்கு வந்துட்டோம். ஜூலை வரைக்கும் என்ட்ரி போட்டிருக்கோம். ஆகஸ்ட்லேருந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட போகிறோம். எதை பேஸ் பண்ணி? கிரெடிட் லெஜர். ஸோ 30/9க்கு ஸோ ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் என்ட்ரி தான். ஸோ 11 மாதம் இந்த என்ட்ரியும் போட்டாச்சு. ஸோ இதை போட்டதுக்கப்புறம் இன்புட் சிஜிஎஸ்சியோட என்ன, சிஜிஎஸ்சி ஐஜிஎஸ்சியோட என்ன நிலைமைங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இன்புட் சிஜிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 கிரெடிட்டில் இருக்குது. கிரெடிட்டில் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா சிஜிஎஸ்சி ஐஜிஎஸ்சி ஏன் டிஃப்ரென்ஸ் வருது? வரக்கூடாது. நான் அதை தப்பாக என்ட்ரி போட்டேன்னா ஓகே, அதை செக் பண்ணிடலாம். ஸோ சிஜிஎஸ்சி ஹெச்ஜிஎஸ்சியும் எப்போவுமே சேமாக இருக்கணும். அதாவது இந்த பேலன்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 11, 9, 10, 11, 11. இங்கே பார்த்தா ஸோ இங்கேருந்தே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. எப்போ இருந்ததுன்னா 5000, 11,000 ஜூலை, ஆகஸ்ட். ஜூலைலேருந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ஜூலைலேருந்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத ஈஸியாக செக் பண்ண என்ன பண்ணணும்னா காலம்னார் வியூ போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இதில் சிஜிஎஸ்சி ஹெச்ஜிஎஸ்சியில் ஒரு பக்கம் மட்டும் என்ட்ரி இருக்கும், இன்னொரு பக்கம் இருக்காது. ஸோ அப்படி இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
தெரியுதா உங்களுக்கு? எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ இப்படி பார்க்குறப்ப கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் எக்ஸலை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸலில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா சிஜிஎஸ்டி மைனஸ் எஸ்ஜிஎஸ்டி, டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லையே, அப்புறம் ஏன் டேலி ஆகலை பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்புட் எஸ்ஜிஎஸ்டி ஜூலை மாதம் 2173. அப்போ அதுக்கு முன்னாடியே டிஃப்ரென்ஸ் வருதா? 2605 4908. கரெக்டாக இருக்கே, ஜூலையில் தான் டிஃப்ரென்ஸ் வருது. ஆனால் ஜூலையில் இன்புட் சிஜிஎஸ்டிக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை, எல்லாமே டெபிட் மட்டும்தான் இருக்குது. 154 158. ஸோ 154 188 வருதுனாலுமே உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது அதில் வந்துடணுமே, அதுதான் என்னோடது. ஸோ ஒன்றில் 154 இருக்குது, 158 இருக்குன்னா டிஃப்ரென்ஸ் வந்துடணுமே. நம்ம வந்து ஓப்பனிங் பேலன்ஸே இல்லைங்க, நம்ம இந்த க்ளோசிங் பேலன்ஸ் டேலி ஆயிடுச்சு. ஜூனோட க்ளோசிங் 2 பக்கம் டேலி ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி ஓப்பனிங்லாம் செக் பண்ணவே வேணாம், ஓகேங்களா? ஸோ 2605 டேலி, இந்த மாதம் மட்டும்தான் பிரச்சனை. அப்போ எங்கே அது வருது? சரி, ஒரு தடவை இந்த அக்கௌண்ட்லேருந்து ஒரு தடவை எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே ஒரு 781, இங்கே ஒரு 508, 694. ஸோ இந்த மாதிரி அக்கௌண்ட்லாம் உங்களுக்கு எஸ்ஜிஎஸ்டி மட்டும் இருக்குது, சிஜிஎஸ்டி இல்லை. ஸோ இது எந்த என்ட்ரிங்கிறத நமக்கு ஒரு இடத்துல பார்த்து கிடைக்கலன்னா இன்னொரு இடத்துல எடுத்துக்கலாம். ஸோ ஜூலை மாதம் நான் காலம்னார் எடுக்கிறேன், எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், ஆல்ட் ஈயில் போகிறேன், எக்ஸலாக பண்ணிடுறேன். ஸோ அந்த இயரில் பண்ணக்கூடிய எல்லா மிஸ்டேக்குமே இந்த டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் போடுறப்போ கிளியர் ஆகிடும். பார்ட்டி தப்பாக அக்கௌண்ட் பண்ணிட்டாங்க, டபுள் டைம் என்ட்ரிஸ், பில் அக்கௌண்ட் பண்ணலை, எல்லாமே இதில் தெரிஞ்சிடும் ஜிஎஸ்டி பில்ஸாக இருக்கும் பட்சத்தில். ஸோ டிஃப்ரென்ஸ் எத்தனை இருக்குது? ஃபில்டர் போட்டுடலாம். இந்த ஒரு 4 என்ட்ரி இருக்குது, இந்த 4 என்ட்ரியை கிளியர் பண்ணால் தான் அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து டேலி ஆகும். ஸோ விகேஜி மோட்டார்ஸ் 134 ஜூலை மாதம் பார்த்தீங்களா, 2 என்ட்ரி இன்புட்டு சிஜிஎஸ்டின்னு இருக்குது. இதெல்லாம் லைவ் ரெக்கன்சிலேஷனுங்க, நானும் இன்னும் கம்பெனி இதுக்கு முன்னாடி பார்க்கல. 141 ஸ்ரீ கவுண்டர், இதில் இன்புட் சிஜிஎஸ்டின்னு இருக்கு. ஸோ இது எதுவுமே இல்லாமல் நமக்கு ஈஸியாக இருந்ததுன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். நம்ம இந்த அளவுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியதே பெரிய விஷயந்தான். மஞ்சு பாலிமர்ஸ் ஜம்முன்னு அடித்தா வந்துட போகுது. ஸோ இந்த பில்லில் என்ன பண்ணியிருக்குங்க, அவங்க சிஜிஎஸ்சிக்கு பதிலாக ஹெச்ஜிஎஸ்சி போட்டிருக்குங்க, அதனால தான் டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு. ஒரு பில்லை சேஞ்ச் பண்ணும்போது பில்லோட டோட்டல் வேல்யூ சேஞ்ச் ஆகுதாங்கிறத செக் பண்ணணும். பக்காவாக வந்துருச்சா? அவ்வளோதான். ஸோ நமக்கு நம்மளோட நல்ல நேரம் எல்லாமே ஈஸியாக வருது. கரெக்டாக அந்த 200 கண்டுபிடிச்ச சேல்ஸில் இங்கே ஒரு மாதம் கிளியர் பண்ணதான் டேலி ஆகிடுச்சு. இப்போ இங்கே டேலி ஆகாமல் திருப்பி இருந்துச்சுன்னா திருப்பி அடுத்து எந்த மாதம் ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும், டிஃப்ரென்ஸ் எந்த மாதம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸ்டார்ட் ஆகிற மந்தில் கிளியர் பண்ணிங்கன்னா டேலி ஆகிடும்.
ஓகே. ஸோ இப்போது கிரெடிட் லெஜருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இந்த வருஷத்தோட கிரெடிட் எல்லாத்தையும். சரி, கிரெடிட் லெஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண என்ன பண்ணணும்? கிரெடிட் வந்து 0 ஆகணும். அதாவது இன்புட் சிஜிஎஸ்டி இன்புட் ஹெச்டிஎஃப்சி 0 ஆகணும். 0 ஆகலை. ஸோ என்ன இருக்குது? இன்புட் சிஜிஎஸ்டி கிரெடிட் பேலன்ஸில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சில பில்ஸ் எதையோ நீங்கள் அக்கௌண்ட் பண்ணலேன்னு அர்த்தம். ஸோ அது நீங்கள் 2Bயோட கம்ப்ளீட்டாக எடுத்து ரெக்கன்சில் பண்ணி எந்தெந்த மாதம்னு பார்த்துக்குங்க. ஸோ எல்லா மாதமும் வருது. ஸோ அதனால் ஒவ்வொரு மந்த்தமும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ சில இதில் வந்து கரெக்டாக தெரிஞ்சிடும். இந்த மாதம் வரும் 2000 ரூபா, ஸோ 2200. ஸோ இந்த மாதம் நம்ம ஈஸியாக எடுத்துட முடியும். 2000 ரூபா வரை இந்த ஒரு பில்லு தான் ஃபைல் ஆகலை அந்த மாதம், இல்லை அக்கௌண்ட் ஆகலை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6262க்கு 6400. ஸோ பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த இடத்துல தான் ஒரு 2000 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இந்த 2000 இங்கே கண்டுபிடிச்சி அடுத்த 2000 இங்கே கண்டுபிடிச்சா மொத்தமே முடிஞ்சு போச்சு. ஸோ ப்ராப்ளம் எங்கே இருக்குது? ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த 2 மாதத்தில் தான். ஸோ இந்த 2 மாதத்தில் உள்ள டிஃப்ரென்ஸ் 4000 ரூபா கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு இந்த டோட்டல் டிஃப்ரென்ஸும் டேலி ஆகிடும். அந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக நம்ம ரெக்கன்சில் பண்ண முடியும். இங்கே 8000 ரூபா டிஃப்ரென்ஸ் எங்கேருந்து வருதுன்னா, ஃபஸ்ட்டு 200 ரூபா வருது, அப்புறம் 4000 வருது, 2000 வருது. ஸோ இந்த இடத்துல இந்த 8000 கண்டுபிடிச்சா நமக்கு இது சால்வ் ஆக நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஷார்ட்கட்டில் திங்க் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணி நீங்கள் டேலி பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. இல்லை டேலி ஆகலையா, 12 மாதமும் நீங்கள் எடுத்து 2Bயோட செக் பண்ணி பார்ட்டி நாட் ஃபைல்டு எவ்வளவு, பார்ட்டி வந்து ஃபைல்டு பட் பில்ஸ் நாட் அக்கௌண்டட் எவ்வளவு, இந்த 2 லிஸ்ட்டு எடுத்திங்கன்னா இந்த பேலன்ஸ் உள்ள ஃபிகருக்கு உங்களுக்கு டீட்டெயில் கிடைச்சிரும். அவ்வளோதான். இதை தான் டெஃபர்ட் டேக்ஸாவோ, டெஃபர்ட் டேக்ஸில் அசட்டாவோ, டெஃபர்ட் டேக்ஸ் லயபிலிட்டியாவோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இது வந்து கடைசி என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த என்ட்ரி என்ன பண்ண போகிறோன்னா, நடுவில் உள்ள தேர்ட் என்ட்ரி என்னென்னா அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பண்ணுவோம். ஸோ எவ்ரி மந்த் லயபிலிட்டி லெஜர் எவ்வளவு, அதை கிரெடிட் லெஜர் மூலமாக எவ்வளோ பே பண்ணோம், கேஷ் லெஜர் மூலமாக எவ்வளோ பே பண்ணோம். ஸோ இந்த என்ட்ரியை பண்ணால் இது 3ல் ஒரு லெஜர் மட்டும் தான் நிற்கும். ஒன்று கிரெடிட் லெஜர் நிற்கும், இல்லை ஜிஎஸ்டி பேயபிள்னு ஒரு லெஜர் நிற்கும். உங்களோட கிரெடிட் பேலன்ஸும் இல்லை, கேஷ் பேலன்ஸும் இல்லைன்னா என்ன இருக்கும்? மார்ச்சோட, பிப்ரவரியோடது இல்லை மார்ச்சோடது பேயபிள் மட்டும்தான் நிற்கும். அதை அடுத்த மாதம் பே பண்ணுவோம். அவ்வளோதான் அக்கௌண்ட்ஸ். இந்த 12 மாதம் என்ட்ரியும் நான் போட்டு காமிக்கிறேன். டைம் இருக்கா? சரி, ஒரு 10 நிமிஷத்தில் டக்கு டக்குன்னு போட்டுடலாம். நான் இன்னொரு டேலி ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்து என்ட்ரி பண்ணுறதுக்கு. One 424 to 25 எலக்ட்ரானிக் லைபிலிட்டி லெஜர். ஸோ எவ்ரி மந்த் இந்த என்ட்ரியை தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரியாக போடணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி எப்போ போடுவோம்னா, ரிட்டர்ன் எப்போ ஃபைலிங் டேட்டோ அந்த டேட்டில் போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரலோட 25 பண்ணுறீங்கன்னா அன்னைக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி போடுவோம். லைபிலிட்டி லெஜர் கிரெடிட்டில் இருக்கும், அதை நம்ம டெபிட் பண்ணுவோம். 156,049.45. மேக்ஸிமம் அங்கே வந்து 3Bயில் பைசா வராது, அதனால் பைசா யூஸ் பண்ண மாட்டோம். நீங்கள் கிரெடிட் லெஜர் மூலமாக பணம் கட்டினீங்கன்னா கிரெடிட் லெஜர் வந்து டோட்டலாக மைனஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த என்ட்ரியை போட்டுருவீங்க. இல்லை கிரெடிட் லெஜரில் பாதி கேஷ் லெஜர் மீதினா இங்கே 150 கிரெடிட் லெஜர், பேலன்ஸ் வந்து கேஷ் லெஜர் மூலமாக நீங்கள் கட்டியிருப்பீங்க. இப்படி தான் க்ளோஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அசஸ்சிக்கு வந்து கிரெடிட் லெஜரே நிறையா இருந்ததுனால இவங்க டோட்டலாக கிரெடிட் லெஜரில் தான் கட்டியிருப்பாங்க நான் நினைக்கிறேன், அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து 20 ஜூனில் அதே லயபிலிட்டி லெஜர் 133,246.34 கிரெடிட் லெஜர். ஸோ இந்த 10 என்ட்ரியும் போட்டால் உங்களுக்கு லயபிலிட்டி லெஜர் கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். கிரெடிட் லெஜர் பேலன்ஸ் வந்து
கிரெடிட் லெட்ஜர் பேலன்ஸ் இருந்தால் மட்டும் இருக்கும், அங்கே பேலன்ஸ் இல்லைன்னா நம்ம பணம் கட்டினது மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த பைசா போடலைனாலும் அதை ரவுண்ட் ஆஃபில் மாற்றிக்கலாம். ஸோ எல்லாமே கிரெடிட் லெட்ஜர்லேருந்து பணம் கட்டிட்டாங்க அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டேட் கொஞ்சம் கரெக்டாக போடல, பட் அமௌண்ட் மட்டும் நம்ம கரெக்டாக போட்டோம்னா இப்போதைக்கு டேலி பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்படி நம்ம என்ட்ரி போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் போய் பார்த்தோம்னா இன்னொரு டாலியில் இருக்கா, இருபத்தெட்டு ரெண்டா, ரெண்டாயிரத்தி 25. எலக்ட்ரானிக் லைபிலிட்டி லெட்ஜரில் 3000 நிற்கிது, நிற்கக்கூடாது. ஸோ எந்த மாதம் 3000 நிற்கிது? நம்ம கரெக்டாக டேட் போட்டே வந்தோம்னா மாதம் மாதம் டேலி ஆகும். நான் தப்பாக போட்டதுனால உங்களுக்கு இப்படி இருக்குது. டேட்டை மட்டும் இப்போ உங்களுக்காக கரெக்ட் பண்ணி காமிக்கிறேன். நான் புரியுதில் என்ன பண்ணுறேன்னு. ஸோ எவ்ரி மந்த் அந்த என்ட்ரி போட்டுட்டு வர்றப்போ உங்களுக்கு வந்து பக்காவாக டேலி ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த 156 ஏப்ரலோட நீங்கள் பண்ண ட்ரான்ஸ்ஃபரை 156 பணம் கட்டிட்டீங்க. அடுத்து 133 இந்த லயபிலிட்டியை அடுத்த மாதம் பணம் கட்டிட்டீங்க. இல்லை கிரெடிட் லெட்ஜர் மூலமாகவோ கேஷ் லெட்ஜர் மூலமாகவோ. ஸோ லயபிலிட்டி லெட்ஜர் இதுதான், வரும் க்ளோஸ் ஆகும், வரும் க்ளோஸ் ஆகும், வரும் க்ளோஸ் ஆகும். ஸோ 1/21 இது மட்டும் வந்து 20/12 போகணும். ஓகே. ஸோ இப்படி க்ளோஸ் ஆகிட்டே வர்றப்போ இந்த மாதத்தில் மட்டும் 1/88 ஆயிருக்கு. ஆனால் 1/85 தான் ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருக்கேன். இதுதான் ப்ராப்ளம் நினைக்கிறேன். 1/85 1/88. ஸோ நான் போட்ட என்ட்ரி தான் தப்பு, அதனால தான் 3000 இடிக்குது. ஓகேங்களா? ஸோ இது கிளியரா? ஸோ உங்களுக்கு இந்த 1/88 வந்து கரெக்டாக டேலி ஆகி அந்த 74 பைசா மட்டும் நிற்கிது ரவுண்ட் ஆஃபில். கிளியரா? ஸோ லயபிலிட்டி லெட்ஜர் 0 ஆகிடும். லயபிலிட்டி லெட்ஜர் எப்போவுமே 0 ஆகணும். அதே மாதிரி அவுட்புட் டேக்ஸ் சிஜிஎஸ்சி ஐஜிஎஸ்சி 0 ஆகணும். ஓகேங்களா? கிளியரா? ஸோ இப்போ லயபிலிட்டி லெட்ஜர் 0 ஆகிடுச்சுன்னா அடுத்து கிரெடிட் லெட்ஜரை நம்ம செக் பண்ண வேண்டியதான். ஸோ இதுக்கு நம்ம பிரேக்கப் எடுத்துகிட்டு அந்த பிரேக்கப் வந்து இது ஆக்சுவலாகவே பில்லு வராமல் நம்ம எடுத்துட்டோம்னா இந்த டெஃபர்ட் டேக்ஸ் லயபிலிட்டி அப்படியே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி போட்டுடணும். அவ்வளோதான். இல்லை இன்னும் பில் ஏதாவது அக்கௌண்ட் பண்ணாமல் இருக்குன்னா அந்த பில்லை அக்கௌண்ட் பண்ணதுக்கப்புறம் இது டெபிட் பேலன்ஸாக இருந்தது என்றால் பார்ட்டி இன்னும் ஃபைல் பண்ணாமல் இருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட்டு வரும். அந்த லிஸ்ட்டை வச்சு இது டெஃபர்ட் டேக்ஸ் அசட்டுன்னு போடணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ், போன வருஷம் டெஃபர்ட் டேக்ஸ் அசட். ஸோ போன வருஷம் பார்ட்டி ஃபைல் பண்ணலேன்னு இதை ஓப்பனிங் பேலன்ஸில் வச்சுருக்கோம். ஸோ இந்த வருஷம் அந்த பார்ட்டி ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணணும். இப்போது 23-24 நான் டெஃபர்ட் டேக்ஸ் வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதாவது போன வருஷம் பில்லு யாராவது இப்போ ஃபைல் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். யாரும் இல்லை, இது வரைக்கும் இல்லை.
30 செப்டம்பருக்குள்ளே பண்ணால் உங்களை ஐடிசி எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஜூனு, ஜூலை, செப்டம்பர். ஸோ போன வருஷம் பில்லு எதுலேயுமே 2Bயில் வரலை அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஐடிசி எடுக்க முடியாது, டைம் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த டெஃபர்ட் டேக்ஸ் என்ட்ரி என்ன பண்ணணும்? போன வருஷம் க்ளோசிங் உள்ள டெஃபர்ட் டேக்ஸ் என்ட்ரியை அதுக்கு பிரேக்கப் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். இருக்குங்கிற பட்சத்தில் அது எந்தெந்த ரெஸ்பெக்டிவ் எக்ஸ்பென்சஸோ அந்த எக்ஸ்பென்சஸ்க்கு மாற்றிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து பர்ச்சேஸாக இருக்குன்னா டெபிட் பர்ச்சேஸு. ஸோ அந்த 4000 எவ்வளோ இந்த டெஃபர்ட் டேக்ஸு? 41.62 இந்த என்ட்ரி இப்போ வரைக்கும் ஃபைல் ஆகலை. அதனால் இதை நான் செலவுக்கு மாற்றிட்டேன். ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்னால் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், எந்த அந்த பிரேக்கப்புக்கு என்ன எக்ஸ்பென்சஸோ அதை படி பிரித்து இந்த போன வருஷம் டெஃபர்ட் டேக்ஸை 0 பண்ணிடணும். இந்த வருஷம் கிரெடிட் லெட்ஜரை டேலி பண்ணணும். ஓப்பனிங் பேலன்ஸ் டேலி ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் உள்ள எல்லா என்ட்ரியும் ப்ராப்பராக நம்ம ரிட்டர்ன் படி அடித்தாலே டேலி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துருக்க டெமோ. ஸோ நம்ம டேலியை கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு லெஜருக்குள்ளேயும் எப்படி உள்ளே போய் அனலைஸ் பண்ணுறது, எப்படி ரிமார்க்ஸ் எடுக்கிறது, டிடிஎஸ் பேஸ் பண்ணி டிடிஎஸ் பிடிக்க வேண்டியது இருக்கா இல்லையா, கேஷ் வந்து 10,000க்கு மேலே பே பண்ணியிருக்காங்களா, எல்லா மந்த்தும் ப்ராப்பராக எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிடுறோம். இது ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்சஸாவோ பர்ச்சேஸாவோ இருந்தால் இந்த டெஃபர்ட் டேக்ஸ் என்ட்ரிஸ் போடுறதன் மூலமாக நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அக்கு வேறு ஆணி வேறு பிரிச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு க்ளோசிங் டேலி ஆகாது. இப்போ இன்புட் சிஜிஎஸ்டி நம்ம கிரெடிட் பேலன்ஸ் இருக்குன்னா என்ன அர்த்தம்? பில் அக்கௌண்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ ஒரு ஜிஎஸ்டி எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் ஆகாமல் மிஸ் ஆக வாய்ப்பே இல்லை. ஒருவேளை நீங்கள் பில்லில் அக்கௌண்ட் பண்ணியிருக்கீங்க, பார்ட்டி ஃபைல் பண்ணலன்னா இங்கே டெபிட் பேலன்ஸ் நிற்கும். ஸோ அங்கேயும் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பராக ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறவங்கள்ட்ட பாதி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கிளியர் ஆகிடும். ஏன்னா பர்ச்சேஸோ எக்ஸ்பென்சஸோ மிஸ் ஆகாது. ஸோ அது மிஸ் ஆகாதுங்கிறப்போ பேங்க் அக்கௌண்ட் படி ப்ராப்பராக என்ட்ரி பண்ணுறவங்களுக்கு பேமெண்ட்டும் மிஸ் ஆகாது. இது இல்லாமல் மற்ற சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டுக்கு நம்ம கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வாங்கி வச்சுக்கிறோம். ஸோ ஒரு புக்கை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுறதுக்கும் அதை ப்ராப்பராக வச்சுக்கிறதுக்கும் இந்த மெத்தட்லாம் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். இதை வந்து எவ்ரி இயர் தான் பண்ணணும் இல்லை, எவ்ரி மந்த்தும் பண்ணலாம். இயர்லி பண்ண வேண்டியது வந்து நமக்கு இன்கம் டேக்ஸ் பர்பஸ்க்கு ரொம்ப கட்டாயம். ஓகேங்களா? ஸோ இயர்லி நம்ம புக்கை ரிவ்யூ பண்ணுறதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு தான். ஸோ அதை எப்போ நம்ம எவ்வளவு சீக்கிரம் மந்த்லியோ இல்லை வீக்லியோ ரிவ்யூ பண்ண கற்றுக்கிட்டோன்னா நமக்கு வந்து ப்ராப்ளத்தை வந்து அப்போயே தடுத்து நிறுத்திடலாம். ஓகேங்களா? ஸோ நடந்து முடிஞ்சதை இப்போ தடுக்க முடியாது இல்லையா? இப்போ கம்பெனியோட அக்கௌண்ட்டை நான் செக் பண்ணியிருக்கேன், 1 hour நம்ம ரிவ்யூ பார்த்தோம். ஸோ அதை இப்போ நடந்து முடிஞ்சதை எதுவுமே மாற்ற முடியாது இல்லையா? நம்ம இதே மந்த்லியோ செக் பண்ணால் அந்த மந்த்து தான் அந்த மந்த்தே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நெகட்டிவ் வந்து 35 லட்சம் கேஷ் இருந்தது, எப்படி வந்ததுன்னே தெரில. ஸோ இது அந்த மந்த்தே பார்த்துருந்தேன் சார், அந்த மந்த்தே 4 லட்சம் கேஷ் நெகட்டிவ் இருக்குது சார், எதனால் சார் பில் பண்ணலையா, பில் போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணியிருந்தா மாதம் மாதம் அது பில் ஆகிருக்கும், நெகட்டிவே வந்திருக்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ எவ்வளோ தூரம் நம்ம மந்த்லி பிஎன்எல்க்கு நம்ம எப்போ போகிறோமோ நம்ம அப்போ எல்லாமே ஓரளவு சரியாயிக்கும். ஸோ நம்ம பெரிய பெரிய கம்பெனிஸில் இந்த பிரச்சனை இருக்காது. பட் நம்ம கன்சல்டண்ட்டாக நம்மக்கிட்ட வரவங்கக்கிட்ட ப்ராப்ளம் எப்போனா நம்ம ஐடி ஃபைல் பண்ணுறப்ப தான் எல்லா ப்ராப்ளமும் நமக்கு தெரியும். ஸோ ஜென்ரலாகவே ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறவங்ககிட்ட எவ்ரி மந்த் நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் வாங்கி அப்போவே புக்ஸை ஓரளவு ரஃபாகாது, சேல்ஸ் இவ்வளோ, பர்ச்சேஸ் இவ்வளோ, ஸ்டாக் இவ்வளோ அப்படின்னு ஒரு ரஃபாகாது நம்ம போட்டு அவங்களுக்கு சொல்ல ரெடியாக இருக்கணும், இல்லை நமக்கு அது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? வேறு வந்து டெஃபர்ட் டேக்ஸ் என்ட்ரிஸை எப்படி போடுறது, அது எப்படி டேலி பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி சம்மரி அவ்வளவுதான். ஏன்னா நான் கம்ப்ளீட்டாக சொன்னதே சம்மரி தான், இன்றைக்கி நம்ம லைவாக பார்த்ததே சம்மரி தான். ஸோ அது இதோட முடியாது, இதை சால்வ் பண்ணுறதுங்கிறது இதுக்கப்புறம் அதோட டீட்டெயில் எடுத்து டேட்டாவை எடுத்து நம்ம ரெக்கன்சல் பண்ணி சால்வ் பண்ணணும். நம்ம இன்றைக்கி பார்த்ததே சம்மரி தான். ஸோ இந்த மாதிரி நிறையா கிளாஸஸ் அண்ட் ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டேக்ஸ் சம்மந்தமான உங்களோட எல்லா குவரிஸ்க்கும் ஆன்சர் வேணும்னாலும், அது இல்லாமல் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து எங்களோட எக்ஸ்க்ளூசிவ் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் பர்சன் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 1 year வேலிடிட்டி, அதில் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் அண்ட் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.